பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த புதனாகிய இன்று அருளுரைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, அது சிதறிய சீடர்களும் தனிமையாக்கப்பட்ட கிறிஸ்துவும். சிதறிய சீடர்களும் தனிமையாக்கப்பட்ட கிறிஸ்துவும், ஸ்கேட்டர்ட் டிசைபிள்ஸ் அண்ட் லெஃப்ட் அலோன் கிரைஸ்ட். இதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத வசனம், அது லூக்கா 22 அதிகாரம் 45, 46 வசனம் மற்றும் லூக்கா 23 அதிகாரம் 49 வசனத்தில். இந்த பகுதியில் நாம் பார்க்கும் போது சீஷர்கள் லூக்கா 22 அதிகாரம் 45, 46 வசனத்தில் சீஷர்கள் நித்திரையாக இருந்தார்கள் என்று பார்க்கப்படுகின்றது. இயேசு வியாகுலப்பட்டு சஞ்சலப்பட்டு பாரத்தோடு இருக்கின்ற அந்த வேளையில் ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு காரியம், சீஷர்கள் அவர்களுக்கு ஒரு துணையாக நிற்பார்கள், ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் எதிர்பார்ப்போடு இருந்தார். ஆனால் அந்த வேளையில் சீஷர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் நித்திரையாக இருந்தார்கள் என்று பார்க்க முடிகின்றது. அது மட்டும் இல்லாமல் லூக்கா 23 அதிகாரம் 49 வசனத்தில் பார்க்கும்போது அங்கே அநேக ஜனங்களும் இயேசுவோடு இருந்தவர்களும் தூரத்திலே நின்று இயேசுவுக்காக வியாகுலப்பட்டு கொண்டிருந்தார்கள், அழுது கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கும்போது இயேசுவோடு கூட இல்லாமல் அவர்கள் தூரத்திலே நிற்கின்றார்கள் என்று பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோவான் 1 அதிகாரம் 11 வசனத்தில் பார்க்கும்போது அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பார்க்க முடிகின்றது. இன்று கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம், கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் நித்திரையாக இருக்கின்றோம் மற்றும் தூரத்திலே இருக்கின்றோம். இயேசுவுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாதது போல நாம் அவரை விட்டு நாம் வெகு தூரத்தில் நிற்கின்றவர்களாக, வெகு தூரத்தில் நின்று இயேசுவை பார்த்து கொண்டு இருக்கின்றவர்களா நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தபசு நாட்களிலும் இந்த பரிசுத்த புதன் ஆகிய இன்றும் ஆண்டவரை நமக்கு கொடுக்கின்றவர் அழைப்பு, நாம் இயேசுவோடு இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சிதறடிக்கப்பட்ட சீடர்களாக இல்லாமல் இயேசுவோடு எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவரோடு இருக்கும்படியாக ஒரு அழைப்பை இன்று ஆண்டவர் நமக்கு இன்ற வேளையிலும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோவான் 7 அதிகாரம் 5 வசனத்தில் பார்க்கும்போது அவருடைய சொந்த சகோதரர் அவர் மேல் விசுவாசம் வைக்காதவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டு உள்ளது. மத்தேயு 13 அதிகாரம் 57 வசனத்தில் அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறு எங்கும் கனவீனம் அடையான் என்று சொல்லப்பட்டுள்ளது. இங்கே பார்க்கும்போது ஆண்டவரே சொல்கின்றார், ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கின்ற ஒருவரை சொந்த ஊரிலும் சொந்த வீட்டிலும் கனவீனப்படுத்துகின்றார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை யார் சந்தித்தார் என்று பார்க்கும், இயேசுவும் சந்தித்தார் என்று பார்க்க முடிகின்றது. யோவான் 13 அதிகாரம் 21 வசனத்தில் பார்க்கும்போது அவருடைய சீஷர்கள் அவரை விட்டு பின் சென்றார்கள் என்று பார்க்க முடிகின்றது. ஆண்டவர் சொல்கின்றார், ஒருவர் என்னை காட்டி கொடுக்க போகின்றார் என்றும் ஆண்டவர் சொல்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்னொருவர் என்னை மறுதளிக்க போகின்றார் என்றும் ஆண்டவர் சொல்கின்றார். மத்தேயு 25 அதிகாரம் 56 வசனத்தை பார்க்கும்போது சீடர்கள் எல்லாம் ஆண்டவரை விட்டு ஓடி போனார்கள் என்று பார்க்க முடிகின்றது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் போது பலவிதமான இன்னல்களை சந்தித்தார். சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, சொந்த ஜனங்கள் அவரை புறக்கணித்தார்கள், சொந்த ஊர் அவருக்கான அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை, சொந்த வீட்டில் அவருக்கான அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை. அவரோடு கூட இருந்த 3 ஆண்டுகள் அவரோடு கூட இருந்த எல்லா சூழ்நிலையிலும் அவரோடு கூட இருந்த சீடர்கள் ஒரு காலகட்டத்தில் அவரை விட்டு விலகி சென்றார்கள், ஓடி போனார்கள் என்று பார்க்க முடிகின்றது. சிதறிய சீடர்களும் தனிமையாக்கப்பட்ட கிறிஸ்துவாக அவர் இருந்தார் என்று பார்க்க முடிகின்றது. Faith can collapse under pressure. நம்முடைய விசுவாசம் ஏதோ ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் அது உடைக்கப்படும், தகர்க்கப்படும் என்று பார்க்க முடிகின்றது. எல்லாம் நல்லா இருக்கும் போது நாம் விசுவாசத்தோடு இருப்பது பெரிய ஒரு காரியம் அல்ல. We stand strong when all is good. எல்லாம் நல்லதாக இருக்கும் போது நாம் உறுதியாக இருக்கின்றோம் விசுவாசத்தில். ஆனால் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் அதே விசுவாசத்தில் நிற்கின்றோமா, இயேசுவுக்கென்று வைத்திருக்கின்ற அந்த வைராக்கியத்தில் நிற்கின்றோமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. மத்தேயு 26 அதிகாரம் 33 வசனத்தில் பார்க்கும்போது பேதுரு இவ்விதமாக சொல்கின்றார், நான் ஒரு காலம் இடரல் அடையேன் ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உங்களை விட்டு என்ன பண்ண, உங்களுக்காகவும் இடரல் அடைய மாட்டேன் என்று சொல்கின்றார். அதே பேதுரு சொல்கின்றார் மத்தேயு 26:35 வசனத்தில்,
நான் உம்மோடு கூட மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கின்றேன். சீஷர்களும் அதுக்கப்புறமா சொல்றாங்க, ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. பேதுரு சொன்னதுக்கு அப்புறமாக சீடர்களும் அப்படியே சொல்கின்றார்கள், இயேசுவே, நான் உங்களோடு கூட மரிக்க நாங்களும் ஆயத்தமாக இருக்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். யோவான் 11 அதிகாரம் 16 பார்க்கும் போது தோமா இவ்விதமாக சொல்கின்றார், அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம். இவ்விதமாக வாயின் வார்த்தைகள் மூலமாக இயேசுவை குறித்து சொன்ன அந்த சீடர்கள் தான் மத்தேயு 25 அதிகாரம் 56 இயேசு கைது செய்து படும்போது அவரை விட்டு ஓடி போனார்கள். அவரை விட்டு ஒரு காலம் இடரல் அடையேன், மரிக்க ஆயத்தமாக இருக்கின்றேன் என்று சொன்ன சீடர்கள் இயேசுவை விட்டு ஓடி போனார்கள். தனிமையாக்கப்பட்ட கிறிஸ்துவாக அங்கே நின்றார் என்று பார்க்க முடிகின்றது. இந்த நாளிலும் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நாமும் இயேசுவை விட்டு ஓடி போகின்றவர்களாக இருக்கின்றோம் பலவிதமான சூழ்நிலை நிமித்தமாக. முதலாவது, பயம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நாம் இயேசுவை விட்டு விலகி செல்கின்றோம், இயேசுவை விட்டு ஓடி விடுகின்றோம் என்று பார்க்க முடிகின்றது. அதுக்கு ஆதாரமாக 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 36 முதல் 38 பார்க்கும் போது இயேசுவுக்காக வல்லமையாக இருந்த செயல்பட்ட தீர்க்கதரிசியாக ஏலியா, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின அதே எலியா, அடுத்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும் போது 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 2 எசபேல் ராணியின் மூலமாக கிடைத்த எச்சரிப்பு நிமித்தமாக தன் பிராணனை காக்க பயந்து ஓடினான் என்று பார்க்கப்படுகின்றது. முன்பாக பார்க்கும் போது இயேசுவுக்காக, கடவுளுக்காக, வைரக்கத்தோடு தேவனுக்காக வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின கர்த்தருக்கென்று வைரக்கமாக செயல்பட்ட அந்த எலியா, அடுத்த அதிகாரத்தில் ராணியின் மூலமாக கிடைத்த ஒரு எச்சரிப்பு நிமித்தமாக பயந்து, அது வரைக்கும் கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்த, கர்த்தரோடு இருந்த அந்த எலியா பயத்தின் நிமித்தமாக அவன் ராணியின் வார்த்தை, எசபேல் ராணியினோட வார்த்தை நிமித்தமாக அவன் பயந்து தன் பிராணனை காக்க ஓடுகின்றான். அதே 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 4 அவன் ஆண்டவர் நோக்கி சொல்கின்றான், போதும் கர்த்தாவே, என் பிராணனை நீங்கள் எடுத்து விடும் என்று சொல்கின்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தர்ப்ப நிமித்தமாக பயம் நம்மளை ஆட்கொள்ளும் போது நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்குகின்றோம், கர்த்தரை விட்டு ஓடி போகின்றவராக இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பயம் அடுத்தது என்ன, என் வாழ்க்கையில அடுத்தது என்ன ஆக போகின்றது, என் பிள்ளையோட வாழ்க்கையில என்ன ஆக போகின்றது, என் எதிர்காலம் என்ன ஆக போகின்றது என்கிற பயத்தின் நிமித்தமாக ஆண்டவரோடு வைக்கின்ற அந்த ஐக்கியத்தை விட்டு நாம் ஓடி போகின்றவர்களாக இருக்கின்றோம். உலக காரியத்தின் நிமித்தம் தேடி நாம் அலைகின்றவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் தனிமையாக்கப்பட்ட ஆண்டவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த பயத்தின் நிமித்தமாக நாம் ஆண்டவரோடு இருக்கின்றோமா, இல்ல பயத்தின் நிமித்தமாக நாம் ஆண்டவரை விட்டு ஓடி செல்கின்றவர்களாக இருக்கின்றோமா என்று பார்க்க முடிகின்றது. பயத்தின் நிமித்தமாக சீஷர்கள் இயேசுவை விட்டு ஓடி சென்றார்கள். தனிமையாக்கப்பட்ட கிறிஸ்துவாக அவர் அங்கே நின்றார் என்று பார்க்கப்படுகின்றது. இரண்டாவது, எதிலிருந்து நாம் ஓடி விடுகின்றோம் என்று பார்க்கும் போது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலிருந்து நாம் ஓடி விடுகின்றோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்பிலிருந்து நாம் ஓடி விடுகின்றவராக இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உதாரணமாக யோனாவோட வாழ்க்கை நாம் பார்க்கும் போது யோனாவுக்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தார். நினிவே பட்டணத்துக்கு சென்று கர்த்தருடைய எச்சரிப்பையும் கர்த்தருடைய வார்த்தையும் அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எச்சரிப்பை அவர் கொடுத்திருந்தார். ஆனால் அந்த பொறுப்பை ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருந்தார்? யோனாவுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் யோனாவோ ஆண்டவர் தனக்கு கொடுத்த அந்த பொறுப்பிலிருந்து அவன் விலகி ஓடி சென்றான் என்று பார்க்க முடிகின்றது. தர்சிசுக்கு ஓடி சென்றான் என்று பார்க்க முடிகின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆனாலும் ஆண்டவர் அவனை பின்தொடர்ந்து வந்தார் என்று பார்க்க முடிகின்றது. ஆண்டவர் அவனை பின்தொடர்ந்து வந்தார் என்று பார்க்க முடிகின்றது. அந்த வேளையிலும் அவன் ஆண்டவர் விட்டு ஓடி சென்றாலும் ஆண்டவர் அவனை தேடி வந்தார் என்று பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் நம்மை பின்தொடர்ந்து வருகின்றவராக இருக்கின்றார், நம்மோடு இருக்கும்படியாக விரும்புகின்றவராக இருக்கின்றார். ஆனால் நாம் ஆண்டவரோடு இருக்கின்றோமா? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் ஆண்டவரோடு இருக்கின்றோமா, இல்ல ஆண்டவரை விட்டு நாம் விலகி சென்று தனிமையாக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோமா என்று எண்ணி பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆர் வி ரன்னிங் அவே ஆர் வி ரிட்டர்னிங் டு காட் என்று நாம் நினைத்து பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கின்றோம்.
அது மட்டும் இல்லாமல் எதுல இருந்து தான் நாம் விலகி ஓடுகின்றோம் என்று பார்க்கும்போது, எந்தெந்த பொறுப்புல இருந்து விலகி ஓடுகின்றோம் என்று பார்க்கும் போது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரை விட்டு நாம் ஓடி விடுகின்றோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த குடும்பம் என்கின்ற பொறுப்பிலிருந்து நாம் ஆண்டவரை விட்டு ஓடி விடுகின்றோம். சமுதாயத்தில் ஆண்டவர் ஒவ்வொருக்கும் கொடுத்த அந்த பொறுப்பிலிருந்து நாம் ஆண்டவரை விட்டு ஓடி விடுகின்றவராக இருக்கின்றோம். நண்பர்கள் மத்தியில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்பிலிருந்து நாம் ஆண்டவரை விட்டு ஓடி விடுகின்றவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு குடும்பம் என்று எடுத்து விட்டோம் என்றால் அது நிச்சயமாக கடவுள் இருக்க வேண்டும். கடவுள் தான் அந்த குடும்பத்துக்கு தலைவராக இருக்க வேண்டும். ஒரு கணவன் மனைவி இருக்கின்றார்கள் என்றால் பொதுவாக சொல்லுவார்கள், கணவன் மனைவிக்கு இடையிலே யாரும் வரக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஆனா வேதத்தின்படியாக கணவன் மனைவி மற்றும் கடவுள் இருக்க வேண்டும். இந்த 3 பேர் இருக்கும் போதுதான், இந்த திரியேக நபர்கள் இருக்கும் போதுதான் அங்கே இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று குடும்பங்கள் கர்த்தரை விட்டு பின் சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் குடும்பத்துக்குள் சமாதானம் இல்லை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளாக இருக்கின்றது, குடும்பத்துக்குள்ளாக போராட்டங்களாக இருக்கின்றது. எப்பொழுது ஒரு குடும்பம் ஆண்டவரோடு இருக்கும் போது, ஆண்டவரை பிடித்துக் கொள்ளும் போது அந்த இடத்தில் சமாதானம் வரும், அந்த இடத்தில் சந்தோஷம் வரும், அந்த இடத்துல ஆசீர்வாதம் வரும் என்று பார்க்கப்படுகின்றது. இன்று ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தை பார்த்துக் கொள்ளும்படியாக இந்த உலகத்தில் பலவிதமான வேலைகளை செய்யும்படியாக பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றார். அந்த பொறுப்புகளை உணர்ந்து கடவுளோடு இணைந்து நம் பொறுப்புகளை நாம் நிறைவேற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சீடர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு எப்பொழுதும் தன்னோடு இருக்கும்படியாக ஒரு பொறுப்பை கொடுத்தார். அந்த பொறுப்பிலிருந்து அவர்கள் ஓடி விட்டார்கள். இன்று நாமும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த பொறுப்பிலிருந்து நிலைத்து நிற்கின்றோமா, இல்ல ஓடி விடுகின்றோமா என்று எண்ணி பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிதறடிக்கப்பட்ட சீடர்களும் ஓடி போன சீடர்களும் தனிமையாக்கப்பட்ட கிறிஸ்துவமாக அவர் அங்கு நின்றார் என்று பார்க்க முடிகின்றது. மூன்றாவது, நாம் எதிலிருந்து ஓடி விடுகின்றோம் என்று பார்க்கும்போது, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த நோக்கத்திலிருந்து நாம் ஓடி விடுகின்றவர்களாக இருக்கின்றோம். சீடர்கள் ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்ட நோக்கத்திலிருந்து அவர்கள் ஓடிவிட்டார்கள் என்று பார்க்க முடிகிறது. இயேசு கைது செய்யப்படும் போது அவர் தனிமையாக நின்றார் என்று பார்க்க முடிகின்றது. இன்று உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த உலகத்தில் படைத்ததற்கான ஒரு நோக்கம் இருக்கின்றது. உங்களையும் என்னையும் அவர் அழைத்ததற்கான ஒரு நோக்கம் இருக்கின்றது. உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டதற்கான ஒரு நோக்கம் இருக்கின்றது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நமக்கு ஆண்டவர் முன்குறித்த கொடுத்த ஒரு நோக்கம் என்ன என்று பார்க்கும்போது, அது மத்தேயு 25 அதிகாரம் 35, 36 பார்க்கும்போது ஆண்டவர் 6 காரியத்தை அழகாக சொல்கின்றார். இந்த 6 காரியம் செய்கின்றவன் பரலோகத்தில் பிரவேசிப்பான் என்கின்றதையும் ஆண்டவர் சொல்கின்றார். அதாவது பசி உள்ளவனுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும், தாகமாயிருக்கின்றது தண்ணீரை கொடுக்க வேண்டும், அந்நியனாயிருக்கின்றவனை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும், அங்கீகரிப்பு கொடுக்க வேண்டும், வஸ்திரம் இல்லாத இருக்கின்றவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுக்க வேண்டும், வியாதியோடு இருக்கின்றவர்கள் நாம் விசாரிக்க வேண்டும், காவலில் இருக்கின்றவர்கள் நாம் பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆண்டவர் நமக்கான ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதல் 2 பார்க்கும்போது பசி, தாகம், இது எதை குறிக்கின்றது? இரக்க குணத்தை குறிக்கின்றது. நம் கண் முன்பாக ஒருவன் தாகத்தோடு பசியோடு இருக்கும் போது, அவனுக்கான காரியத்தை நாம் சந்திக்கும் போது, நாம் அவனுக்கு இறங்கும் போது ஆண்டவர் சொல்கின்றார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் இரக்கம் பெறுவார்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். பிதா நமக்கு இறங்குகிறது போல நாமும் பிறனுக்கு இறங்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். முதல் 2 ஆண்டவர் சொல்கின்ற காரியம், நாம் இரக்கம் குணம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அடுத்த 2 நாம் பார்க்கும்போது, அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். இதை எதை குறிக்கிறது என்று பார்க்கும் போது, நாம் பிறனை நம்ம வாழ்க்கையில் அங்கீகரிக்க வேண்டும், பிறனை நம் வாழ்க்கையில சேர்த்து கொள்ள வேண்டும். We should welcome others into our life. அது எதன் மூலமாக சாத்தியப்படும்? அன்பு நிமித்தமாக. நம் வாழ்க்கையில அன்பு இருக்கும் போது, அந்நியனாக இருக்கின்ற நான் சேர்த்துக் கொள்ளுவேன். என் வாழ்க்கையில அன்பு இருக்கும் போது, வஸ்திரம் இல்லாத என் கண் முன்பாக ஒருத்தன் இருக்கும் போது, ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் போது, அவனுக்கு என்னால் செய்த ஆன உதவிகளை நான் செய்கின்றவனாக இருப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரக்கம், அன்பு. இறுதியாக ஆண்டவர் சொல்கின்ற காரியம், வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க, என்னை விசாரிக்க வந்தீங்க, காவலில் இருந்தேன், என காண வந்தீங்க என்று ஆண்டவர் சொல்கின்றார். இது எதை குறிக்கின்றது என்று பார்க்கும் போது, சேவையை குறிக்கின்றது. நம் கண் முன்பாக ஒருவன் வியாதியோடு இருக்கும் போது, அவனுக்கு நம்மால் செய்த உதவியை நாம் செய்யும் போது, அது கர்த்தருடைய பார்வையில் மிகுந்த உயர்ந்த ஒரு சேவையாக இருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது ஆரியம் நம்முடைய உலகத்தில் செய்தவர்கள் யார் என்று பார்க்கும் போது, நமக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை நமக்கு கொண்டு வந்த மிஷினரிகள் இதை செய்தார்கள் என்று பார்க்க முடிகின்றது. நம்முடைய முன்னோர்கள் பசியாக இருந்தார்கள், தாகத்தோடு இருந்தார்கள், அவர்களுக்கான உணவை கொடுத்தார்கள்,
அந்நியனாக இருந்தார்கள். பலவிதமான பிரிவு நிமித்தமாக, உபத்திரத்து நிமித்தமாக அந்நியனாக இருந்தவர்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அங்கீகரித்தார்கள் என்று பார்க்க முடிகின்றது. வஸ்திரமில்லாத இருந்த நம்ம முன்னோர்களுக்கு அவர்கள் வஸ்திரம் கொடுத்தார்கள் என்று பார்க்க முடிகின்றது. வியாதியோடு இருந்த நம்முடைய முன்னோர்களுக்கு, பலவிதமான நோய்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்த நம்முடைய முன்னோர்களுக்கு மருத்துவ சேவையை அவர்கள் செய்தார்கள். மருத்துவமனை ஆரம்பித்து அவர்களுக்கான உதவியை செய்தார்கள் என்று பார்க்க முடிகின்றது. காவலில் இருந்த ஜனங்களை பார்க்க வந்தார்கள். பலவிதமான மூட நம்பிக்கை என்கின்ற காவலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற ஜனங்களை விசாரிக்க வந்து, காண வந்து, அவர்களுக்கான உதவியை செய்து அதிலிருந்து அவர்கள் மீட்டெடுத்தார்கள் என்று பார்க்க முடிகின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய மிஷினரிகள் விட்டு சென்ற இந்த உன்னதமான அந்த நோக்கத்தை இன்று நீங்களும் நானும் நிறைவேற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்னைக்கு நம்மளுடைய திருச்சபையும் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாமும் இந்த காரியத்தை, இந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கின்றோமா என்று எண்ணி பார்க்கும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இனி திருச்சபைகளும் நாமும் இயேசுவை விட்டு ஓடி விடுகின்றோம். கர்த்தர் நம்ம கொடுத்த நோக்கத்திலிருந்து நாம் சீடர்களை போல நாம் ஓடி விடுகின்றவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் நம்மை திரும்பி பார்க்கும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் படைத்ததற்கான நோக்கம் இருக்கின்றது. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் பயத்தில் நிமித்தமாக என்ன செய்ய போகின்றேன், அடுத்து என் வாழ்க்கை என்ன ஆக போகின்றேன் என்ற பயத்தின் நிமித்தமாக நாம் அவதிப்படாமல், இயேசுவை ஒருபோதும் தனிமையாக விட்டு விடாமல், இயேசுவோடு நாம் எப்பொழுதும் ஐக்கியப்பட்டவர்களாக இருந்து அந்த சீடர்களை போல சிதறடிக்கப்படாமல், இயேசுவோடு எல்லா சூழ்நிலையும் இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கின்றவராக இருக்கின்றார். ஆகவேதான் இயேசு நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கின்றார். இறுதி வரை நிலைத்திருக்கின்றவனே ரட்சிக்கப்படுவான். எல்லா சூழலிலும் எவன் ஒருவன் கர்த்தரிடத்தில் நிலைத்திருக்கின்றானோ, இறுதி வரைக்கும் நிலைத்திருக்கின்றானோ, அவன்தான் ரட்சிக்கப்படுவான் என்ற ஒரு சத்தியத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த பரிசுத்த புதனாகிய இன்று சிதறிய சீடர்களை போல நாம் இல்லாமல், இயேசுவை தனிமையாக்கப்பட்ட கிறிஸ்துவாக நாம் விட்டு விடாமல், அவரோடு எப்பொழுதும் ஐக்கியப்பட்டு அவரோடு சார்ந்து இருந்து இயேசுவின் பிரதிநிதிகளாக இந்த உலகத்தில் நாம் கர்த்தருக்கென்று சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாம் தலையில தாழ்த்தி ஆண்டவர் நமக்கு ஜெபம் செய்வோமாக. அன்பின் கடவுளே, இந்த நல்ல வேலைக்கு உங்களுக்கு பார்க்கின்றோம், உமக்கு நன்றி சொல்கின்றோம். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக, சத்தியத்துக்காக நன்றி ஆண்டவரே. அன்று சீடர்களை போல சிதறடிக்கப்பட்ட ஓடி சென்ற ஆண்டவரே, அந்த சீடர்களை போல நாங்கள் இல்லாமல், உம்மை தனிமையாக்கப்பட்ட கிறிஸ்துவாக நாங்கள் விட்டு விடாமல், எங்கள் வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் பயத்து நிமித்தமாக நாங்கள் ஓடிவிடாமல், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பொறுப்பிலிருந்து நாங்கள் ஓடிவிடாமலும் ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் நோக்கத்திலிருந்து நாங்கள் ஓடிவிடாமலும் ஆண்டவரே, நாமத்தை மகிமைப்படுத்த முடியாகவும் உமக்கு பிரியமான காரியத்தை செய்ய முடியாகவும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். அதற்கான கிருபையும் ஒத்தாசம் கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் நல்ல பிதாவே. ஆமே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியங்கள் நடத்தலாம். உங்கள் அனைவரிடம் இன்றும் என் சதாகாலம் தகுதி வளர்த்து காப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரிடம் இருப்பதாக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரம், கிறிஸ்துவே கிருபையாயிரம், சுவாமி கிருபையாயிரம். ஆமேன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.